வெளிநாடுகள்ல இருந்து இந்த பூச்சிக்கொல்லியை தடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தேர்ந்தெடுக்கிற நாடு இந்தியா. ஏன்னா இந்தியாவில் தான் எந்த விதமான பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாம விவசாயி இன்னும் பயன்படுத்திக்கிட்டு இருக்க. லேட்டஸ்டா நான் இப்போ ஒரு விஷயம் கேள்விப்பட்டதுனால அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற எடின்பர்க் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்ற எடின்பர்க் பல்கலைக்கழகம் பேரக்வாட் அப்படிங்கிற ஒரு பூச்சி மருந்தை இந்தியாவில் தடை செய்யணும் அப்படிங்கிற மூவ்மெண்ட்டுக்கு இறங்குறாங்க. ஆனால் அதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த மாநிலம் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ். இந்த 4 மாநிலங்களில் அந்த பேரக்வாட் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த கூலி தொழிலாளிகளுக்கும் விவசாயிகளுக்கும் என்ன நேர்படுது அப்படிங்கிறத அந்த ஊர் லோக்கல் டாக்டர், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி டாக்டர், திருப்பி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தெரியாமல் விஷமோ இதோ யாராவது எடுத்து குடிச்சிட்டாங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் ஓடுவோம், பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் ஓடுறதில்ல. எடுத்த உடனே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தான் ரெக்கார்ட் ஆகுது. அந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து வச்சு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணதில் அவங்க கண்டுபிடிச்சப்பட்ட விஷயம் 100க்கு 99% விஷம் தெளிக்கிற வேலையில் இருக்கிற கூலி தொழிலாளிகள் 60 வயசை தாண்டதில்லை. அப்படிப்பட்ட பூச்சிக்கொல்லி அவசியமா?